பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நாளிலும் உங்களை பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதன் மூலமாக நாம் வேண்டுகிற காரியம் நம் வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதில்லை. ஆகவே வசனம் சொல்கிறது, இங்கே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். யாக்கோபு 4:4 விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதராய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உலக சிநேகம் தேவனை பகைக்கிறது. அப்படி என்றால் உலக சிநேகம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லி நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம உலக சிநேகம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, நம்மளுடைய ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்ம செய்கிற காரியம், நம்முடைய சிந்தை, நம்முடைய இருதயத்தின் நினைவுகள், இதெல்லாம் எதை சார்ந்ததாக இருக்கிறது? அப்போ அதை தான் ஆண்டவர் பார்க்குறாரு. நம்ம செய்கிறது தவறான காரியமாக இருக்கும் என்று சொன்னால், ஒருவேளை விபச்சாரத்திற்கும் வேசித்தனத்திற்கும் குறியதுமாக இருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவர் இதை முழுமையாக வெறுக்கிறாரு. நிறைய பேர் நல்லா ஜெபிக்கிறாங்க. அதுக்கு முந்தைய வசனங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா தெரியும். நல்லா ஜெபிக்கிறாங்க, வேண்டுதல் பண்ணும்போது ஆண்டவர் இதை கேட்கிறதில்லை, நிறைவேற்றுகிறதில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், நம்மிடத்தில் உள்ள பாவங்கள் நம்மை விட்டு நீங்கினால் மாத்திரமே அவர் நம்மீது ஐக்கியம் வைத்து நம் சொல்கிற காரியத்தை அவர் விரும்புகிறாரு, அவர் கேட்குறாரு. அவர் நம்ம காரியத்தை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உலக காரியங்களுக்கு நம்மை விலக்கி, பாவத்திற்கு விலக்கி நாம் இயேசுவோடு சேருவோம் என்று சொன்னால் அவர் நம்மை நேசிக்கிறார், கேட்கிற காரியத்திற்கு பதிலை கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, நம்ம அவருக்குள்ளே அவரை சார்ந்திருப்போம். உலகத்தை வெறுத்து, பாவங்களை வெறுத்து இயேசுவை சார்ந்திருப்போம் என்று சொன்னால் நம்ம கேட்கிற காரியத்தை, இந்த உலகத்திலையும் தேவையான காரியத்தை அவர் சித்தத்தின்படி ஆண்டவர் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்து நம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.